ஹாய். இன்றைக்கி நம்ம ஊர் சாப்பாட்டில் பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. மிகவும் எளிமையாக நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி குக்கரில் வந்து நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தக்காளி 2, பட்டை, ஏலக்காய், லவங்கம் 2, பச்சை மிளகாய் 2, பீன்ஸ் 100 கிராம், புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு விழுது, பாஸ்மதி ரைஸ் 2 பெரிய வெங்காயம், 100 கிராம் கேரட், அப்புறம் பட்டர் பீன்ஸ். உங்களுக்கு இஷ்டமான காய்கறி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். குக்கரில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம நெய் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இங்கே நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை நான் போட்டிருக்கேன். அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வரும். இதனோட நம்மளோட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷு. இது கூட நம்ம வந்து தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். மதியானத்துக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொண்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் கிரேவி எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த வெஜிடபிள் ரைஸ் மட்டும் போதும். கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இது இப்போ வந்து நம்ம பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பீன்ஸ் நான் இங்கே சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மீல் மேக்கர் ஆட் பண்ணலாம். வேறு ஏதாவது பீன்ஸ்னால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல. நான் வந்து இங்கே அரை
1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணுறனால நான் ஆல்ரெடி அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக நம்மளோட சாப்பாடு ரைஸே நம்ம ஊற வச்சு தான் நம்ம செய்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகுறதுக்காக நம்ம 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்து நல்லா வந்து குக் ஆகிருக்கு. நம்மளோட கேரட் பீட்ரூட் வந்து அளவு தண்ணி வந்து 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் வந்து தண்ணி நீங்கள் சேர்க்கணும். இப்போ 2 கிளாஸ் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 டம்ளர் வந்து தண்ணி நீங்கள் விட்டுருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நீங்கள் அளவு கரெக்டாக இருந்தால் தான் குலையாமல் வரும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த ஊற வச்சிருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி கூடிடுச்சுன்னா குழஞ்சிரும், தண்ணி கம்மியாச்சுன்னா அடி பிடிச்சிரும். அதனால இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளுக்கு அழகாக உதிரி உதிரியாக நம்மளுக்கு அந்த வெஜிடபிள் பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நல்லா வந்து அந்த பபிள்ஸ் வருது. ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த குக்கரோட மூடி வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டீம் இருக்கும்போது அந்த விசில் நம்ம போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும் ஒரு 10 மினிட்ஸு. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அந்த ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம குக்கரோட மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா அழகாக உதிரி உதிரியாக இருக்குது. சுவையான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி நம்மளுக்கு. ஸோ விசில் வர்றது வரைக்கும் விட்டுறாதீங்க. ஜஸ்ட் அந்த ஸ்டீம் வரும்போது நீங்கள் அந்த விசில் நீங்கள் போடுவீங்க. போட்டதுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அந்த சூட்லேயே வந்து அது வந்து வெந்துடும். ஸோ விசில் வர விடாதீங்க. சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி தயார். இது கூட நீங்கள் வந்து தயிர் பச்சடி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மத்தியானத்துக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், பிக்னிக் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். ஹெல்த்தியாக நம்மள வீட்டில் செய்த சாப்பாடாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து யாருனாலும் சாப்பிட்லாம். காரம் வந்து சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். நான் 3ன்னு போட்டிருக்கதை நீங்கள் 2ன்னு கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.